ஃப்ரெண்ட்ஸ், நம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம். ஒரு சின்ன மெசேஜோட சொல்லிக்கலாமா? உங்கள் தோல்வி எங்கே ஒளிந்துள்ளது தெரியுமா? பிரச்சனைகள் வரும்போதல்ல, பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து விலகும்போது அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்லியிருப்பார். சரிங்களா? உண்மைதாங்க. அது நம்ம பிரச்சனை வரும்போது பார்த்திங்கன்னா பயந்துடுவோம், அழுவோம், புலம்புவோம், 4 பேர்கிட்ட சொல்லுவோம், இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். சரி, ஓகே, அதெல்லாம் பண்ணால் கூட, ஆனால் பயப்படக்கூடாது. நம்ம எல்லாத்துக்குமே பிரச்சனை வந்தால் மனசு கொஞ்சம் கஷ்டமாகவும் பாரமாகவும் இருக்கும். என்னடா கடவுள் நமக்கு மட்டும் இப்படி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படுவோம். அதை 4 பேர்கிட்ட சொன்னால் மனபாரம் குறையும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். சரிங்களா? ஆனால் என்னை பொறுத்தளவு 4 பேர்கிட்ட சொல்கிறத காட்டிலும் நமக்கு நம்மே தைரியம் சொல்லி அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றும் வேண்டாங்க. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு சின்ன கல் எடுத்துக்கோங்க. ஒரு கல், அந்த கல்லை நம்ம கிட்டத்தில் வச்சு பார்த்தா அது என்ன தெரியும்? சின்ன கல் மாதிரி தெரியும். அதையே கொஞ்சம் தூரத்தில் வச்சு பாருங்கள், அங்கே ஒன்றுமே இருக்காது, அந்த கல்லே தெரியாது. இவ்வளோண்டு கல் கிட்டத்தில் வச்சு பார்த்தா நம்மளுக்கு கல் மாதிரி தான் தெரியும். கொஞ்சம் தூரமாக வச்சு பாருங்கள், அந்த இடத்துல அந்த கல் இருக்கிறதே தெரியாது. அது மாதிரி தாங்க நம்ம பிரச்சனைகளும். நம்ம பிரச்சனைகளை பார்த்து ஐயோ பிரச்சனை நெருங்க 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 நம்ம பக்கத்தில் வர வர ஐயோ இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு சொல்லி பயப்படுறத காட்டுறோம். கொஞ்சம் தூரமாக வச்சு பரவாயில்ல, எல்லா பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, அது பாட்டில் போயிடும், எவ்வளோ நாள் நம்ம கூடயே இருக்கும், அதுவும் போகும் தானே அப்படின்னு சொல்லி ஒரு மன தைரியத்தோடு அதை ஃபேஸ் பண்ண நம்ம கற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இவ்வளோ அட்வைஸ் பண்ணுறேன் நானும். எனக்கே பிரச்சனைகள் வந்துட்டால் நானும் அழுவேன், புலம்புவேன், என்னடா நமக்கு மட்டும் கடவுள் இப்படிலாம் கொடுக்குறாரு. அது ஆஸ் யூஷுவலாக எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கிற ஒரு கேரக்டர். ஆனால் ஒரு சிலர் போல்டாக இருப்பாங்க. என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி பரவாயில்ல, நான் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போல்டாக இருக்கிறவங்களும் இருக்காங்க, கொஞ்சம் போல்டு கம்மியாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. நான் போல்டெலாம் கிடையாதுங்க. நானும் பிரச்சனைகள் வந்தால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயப்படுவேன், அழுவேன், ஃபீல் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன். ஆனால் அதை நம்ம ஃபேஸ் பண்ண கற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனையை நம்ம பார்த்து பயந்து போயிடும். அப்புறம் நான் எந்த காரியம் எடுத்தாலும் நமக்கு வெற்றி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பை.